அதாவது அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, தபரானில வரக்கூடிய ஒரு செய்தி, இன்ன மின் அமாராத்திஸ் ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் ஐயப்ஹர மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீர் மரணங்கள் அதிகரித்தல். திடீர் மரணங்கள் அதிகரித்தல் சொன்னால் மரணத்துக்கு பொதுவான விதி என்ன? வயதாகி மரணிக்கிறது, வயதாகி மரணித்தல். அது அல்லாமல் மரணிக்கக்கூடிய எல்லா மரணங்களும் திடீர் மரணங்கள். வயதாகி மரணிக்கக்கூடிய மரணம் அல்லாமல் நடக்கக்கூடிய மரணங்கள் அனைத்தும் திடீர் மரணங்கள். அப்ப இளம் வயதிலே உள்ளவர்கள், சிறிய வயதில் உள்ளவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக தினம் தினம் நம்மளுக்கு செய்திகள் திடீர் மரணங்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுக்கு கேள்விப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு யாரையும் அளக்க முடியாது, யாரையும் அளக்க முடியாது. மரணிச்சால் அவர் ஒன்றில் முதுமையாக இருக்க வேண்டும், நோயாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகள்லாம் இன்றைக்கு எப்ளையாகதே இல்லை. ஒன்றும் இல்லை, சும்மா மௌத்தாயிட்டார் லெவலில் இருக்குதானது, எதுவுமே இல்லை, சாதாரணமாக மரணிச்சுட்டார் லெவலில் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.